லெமன் குளியல் யாரும் குளிச்சிங்களா சார்? லெமனோ எண்ணெய் தேய்ச்சி குளியல நிறைய பேர் டவுட் எல்லாம் கேட்டீங்க. யாரும் குளிச்சிங்களா? சார் நான் லெமன் குளியல் குடிச்சேன் சார். எப்படி சார் பாண்டியமன்னன் பேசுறேன். எப்படி சார் இருந்துச்சு அனுபவம்? சார் எனக்கு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பண்ணேன். ம். குளிச்ச பிறகு ம். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ம். அவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு. ம். ம். இன்னும் உடல் ஃபுல்லா தலையில இருந்து உச்சந்தல இருந்து உள்ளங்க வரைக்கும் லெமனை தேய்ச்சு கிளியர் ம். பண்ணி ம். விட்டு அப்புறம் குளிச்சப்ப ரொம்ப அருமையா இருக்கு. ம். அதோடைய ரிசல்ட் இனிமே நாளைக்கு செய்ய போற இந்த விஷயத்துல தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வஜ்ரோலி முத்திரையில தான் சொல்ல போது. நீங்க வெக்கப்பட நீங்க வந்து உங்க பேர் யாருக்கும் என்னன்னு தெரியாது. உங்க பேர் பாண்டிய மன்னன் தான் தெரியும். யாருக்கும் தெரியாது. எனக்காக நீங்க வந்து உங்க மனைவி என்னுடைய நேரடி கிளாஸ்ல செஞ்ச அனுபவத்தை உங்க மனைவி தான் உங்களை மாசந்திரா தள்ளி உலகத்திலேயே உங்க யாருமே வந்து பின் தள்ளி விட்டு பார்த்ததில்ல. எங்க நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணி பிடிச்சி புல்லுன்னு உள்ள தள்ளி விட்டாங்க. இவங்க சார் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாரு நீங்க போகணும்னு. அவங்களுக்கு வயசு என்ன, இந்த பிசிஓடி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு எது காரணம் என்று அவர்கள் சொன்னார்கள்னு. நீங்க யாருன்னு தெரியாது. நீங்க உங்களை பத்தி ஒரு குழு கூட தெரியாது. நீங்க எந்த ஊருன்னு கூட தெரியாது. அதனால அந்த அனுபவத்தை சொன்னா அந்த குரூப்ல இருக்க 4 பேர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க மனைவி என்ன சொன்னார்கள்? இன்னும் பிசிஓடி பிரச்சனை, சாரி பிசிஓடி இல்ல, இந்த மெனோபாஸை டச் பண்ணாம இத்தனை வயசுலயும் சிங்க பெண் போல் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு எது காரணம்னு சொன்னாங்க. 2 வார்த்தை பேசலாமா? பேசலாம். பேசலாம் சார். பேசுங்க. ஆக்சுவலி இது வந்து முழுக்க முழுக்க அந்த தாந்திராவுடைய செக்ஸ் விஷயங்கள் மட்டும்தான். ம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து அந்த தடவுதல், ம். அதுக்கு அடுத்து வந்து ஃபோர் ப்ளே பண்றது, ம். இந்த மாதிரி விஷயத்துல பயங்கரமான ஆர்கசம். அதாவது ம். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மதன நீர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஆர்கசம் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்கும். ம். ஸோ அந்த இது பண்றப்ப அவங்க பல வகையில சந்தோஷமாயிட்டாங்க. ம். பல விஷயத்துல அவ்வளவு அது எதுவுமே செய்யாமே இந்த மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் ம். செஞ்சு ரொம்ப ஆயிட்டாங்க. அவங்களுடைய சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன விஷயம்னா, நாங்க ம். வந்து ரொம்ப ஈடுபாடான செக்ஸ் விஷயங்கள் பண்றதுனால ம். இவங்களுக்கு ஏஜ் வந்து நீர் போட்டு 50 விஷயம் ஆயிருச்சு, 50 ஆயிருச்சு. எனக்கு ம். 54 வயசு ஆகுது. ம். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸ் நல்லா கிளியரா இருக்கு. இப்போ வரைக்கும் ம். நடந்துகிட்டு இருக்கு. ம். பீரியட்ஸ் நிக்கிறதோ அதுக்கு வைக்கிறதோ நேரடி எதுவுமே இல்ல. வகுப்புல வந்து என்ன சொன்னாங்க? செக்ஸ் தான் நீங்க தான் காரணம்னு சொன்னாங்க. இந்த செக்ஸ் இல்லைனாக்க நேரம் வந்து எல்லாருக்கும் அவங்க அட்வைஸ் பண்ண விஷயம் சொல்லுங்க. அவங்க சொன்ன வார்த்தையில சொல்லுங்க. அவங்க செக்ஸ் பண்ணுங்க. இதுல வந்து சார் சொல்லி கொடுத்த விஷயத்த கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது விஷயம். ம். இது கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ம். சொல்லியிருக்காங்க. ம். நாங்கெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ம். எங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கறதுக்கு சார் ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. ம். அதையும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ம். இதுல நாங்க அப்படி அனுபவிக்கிறனால தான் இந்த விஷயத்துல நாங்க பிசிஓடி ப்ராப்ளம் இல்லாம நல்லா இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி வந்து எனக்கு இது வருமோ, ம். மெனோபாஸ் வர்றது அதுக்கேத்த மாதிரி தான். அதாவது மாசம் ஆச்சுன்னா பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. ம். சோ அந்த மாதிரி இருக்கு. நாங்களும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கோம். நாங்க ஈவன் ம். மெனோபாஸ் இது அந்த இந்த டைம்லயே கூட நாங்க செக்ஸ் செய்வோம். ம். சோ அந்த விஷயங்கள் அது எங்களுக்கு இப்போ வரைக்கும் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. எந்த ம். விதமான குறையும் கிடையாது. நன்றாக ஒரு புரிந்து சில நாள் வந்து ம். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார். நீங்க கொடுத்த விஷயங்களை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல நிறைய ஆர்கசன் ஆகிட்டு இருக்கு. ம். ஒரு நீங்க எங்களுடைய யாரு சார்? நீங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ். நீங்க கராத்தேல இதுலயே ஒரு பெரிய ஆளாச்சு. சொல்லுங்க எதுல? உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்ல சார். நான் கராட்டே நான் மதுரை. நான் கராட்டேல வந்து பிளாக் பெல்ட். ஸ்டேட் டோர்னமெண்ட் வரைக்கும் போய் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அது போக நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது யாருக்கும் தெரியாத அளவுக்கு சைலாத்ன்ற ஒரு விளையாட்டுல வந்து நிறைய படிச்சிருக்கிறேன். அந்த விஷயங்கள் யாருமே பிடிக்கவும் முடியாது, செய்ய முடியாது. அந்த விஷயம் அந்த என்னுடைய அளவுக்கு கீகுல் இருக்கும். யோகா அட்டெண்ட் பண்ணி நீங்க ஒரு சர்டிஃபிகேட் குடுத்தீங்க சார். உங்களுக்கு கீகுல் யோகா மாரி உங்கள உட்கார வச்சு உங்களே மெண்டு நிமித்தி சரி பண்ணி குடுத்தேன். என் கிளாஸ் நேரடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை தலைகீழா மாறியிருக்கா? மாறலையா? நிறைய மாறி இருக்கு சார். மாறி இருக்க ம். போய் தான் இந்த இதுல இப்பயும் இன்வால்மெண்டா போய்கிட்டு இருக்கும். இல்லாட்டா முடிஞ்சிருச்சு, வயசு முடிஞ்சிருச்சு, போதும், இதுக்கு மேல என்ன வேணும், என்ன ம். பண்ண போறோம் அப்படின்னு தான் இருந்தோம். அந்த விஷயங்கள்லாம் மாறி இப்ப ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ம். வாரத்துல 2, 3 நாள், ஒரு சில நாள் வெளியூர் போயிடுவோம். வெளியில பண்ண முடியல. உங்க வயசு என்ன சார்? கல்யாணம் கோச்சிக்கா இந்த கோச்சி மாதிரிதான் பண்ண முடியல. கோச்சிக்காம உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க சார். எனக்கு 54 ஆகுது சார். ஓகே சார். வெரி குட் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி.